நடிகரும் இசைக்கலைஞருமான மதன் பாப் உடல்நல குறைவால உயிரிழந்திருக்கிறது இப்போ பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. மதன் பாப் அவரோட சிரிப்புக்கு பேர் போனவர். அவரோட முக பாவனைகளும் ரொம்பவே தனித்துவமா இருக்கும். இதனாலேயே இவர் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாரு. பல மேடை நாடகங்கள் மற்றும் கச்சேரிகள்ல இசைக்கலைஞரா மதன் பாப் பணியாற்றி இருக்காரு. இசை புயல் ஏ ரஹ்மானே மதன் பாப் தான் அவரோட குருன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இசைக்கலைஞரா இருந்த இவர் பாலு மகேந்திராவோட நீங்கள் கேட்டவை படம் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிட்டாரு. குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இவரோட காமெடிஸ் ரொம்பவே பிரபலம்னே சொல்லலாம். நடிகரா மட்டும் இல்லாம அசத்தப்போவது யாரு காமெடி ஷோலையும் ஜட்ஜா வந்திருந்தாரு. இப்படி பல திறமைகளை கொண்ட மதன் பாப் அவர்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டாரு. ஆனா முறையான சிகிச்சையால அதுல இருந்து குணமடைஞ்சிட்டதா சொல்லியிருந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா மதன் பாப் அவர்கள் இன்னைக்கு அடையாறுல உள்ள அவரோட வீட்டுல உயிரிழந்திருக்காரு. அவருக்கு வயசு 71 ஆகுது. உடல்நல குறைவால அவதிப்பட்ட மதன் பாப் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்ததா சொல்லப்படுது. மதன் பாப் அவர்களோட இறப்பு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்துக்கும் பேரிழப்புன்னு தான் சொல்லணும். திரைத்துறையை சேர்ந்த பலரும் மதன் பாபுக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க.